விடுமுறை காரணமாக திருப்பதியில் ஏழுமலையானை தரிசிக்க கூட்டம் அலைமோதுவதால் இலவச தரிசன டிக்கெட் வாங்கும் இடத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் புஷ்பராஜ். விவரங்கள். நந்தா, கிறிஸ்துமஸ் மற்றும் அரையாண்டு தேர்வு விடுமுறை ஆகியவற்றை பயன்படுத்தி ஏழுமலையானை வழிபடுவதற்காக சுமார் 1 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் இன்று திருப்பதியில் குவிந்துள்ளனர். இதன் காரணமாக திருப்பதி மலைக்கு நேரடியாக இலவச தரிசனம் வேண்டி வந்திருக்கும் பக்தர்கள் சுமார் 4 கிலோமீட்டர் நீளமுள்ள வரிசையில் காத்திருந்து ஏழுமலையானை வழிபட்டு செல்கின்றனர். இப்போது வரிசையில் வந்து சேரும் பக்தர்கள் 24 மணி நேரம் காத்திருந்தால் மட்டுமே இலவசமாக ஏழுமலையானை வழிபட முடியும் என்ற நிலை நிலவுகிறது. பக்தர்கள் கூட்டம் அதிகரித்திருக்கும் காரணத்தால் கீழ்த்திருப்பதியில் உள்ள இலவச தரிசன டோக்கன்களை வழங்கும் கவுண்டர்களிலும் அவற்றை வாங்குவதற்காக ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இதன் காரணமாக அந்த கவுண்டர்களில் காத்திருக்கும் பக்தர்களுக்கிடையே கூட்ட நெரிசல், தள்ளுமுள்ளு ஆகியவை ஏற்பட்டுள்ளன. எனவே அவர்களை ஒழுங்குபடுத்தி டோக்கன்களை கொடுத்து அனுப்பும் பணியில் தேவஸ்தான ஊழியர்களும் விஜிலன்ஸ் துறை ஊழியர்களும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலை இன்னும் 2-3 நாட்கள் நீடிக்கும் என்று கருதப்படுகிறது. 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி என்று டோக்கன்கள் உள்ள பக்தர்களுக்கு மட்டுமே தரிசன வாய்ப்பு இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் 30ஆம் தேதி வரை இந்த நிலை நீடிக்க வாய்ப்புள்ளது. நந்தா, நன்றி புஷ்பராஜ் விவரங்களுக்கு. கிறிஸ்துமஸ் மற்றும் அரையாண்டு விடுமுறையால் உதகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஐயாசாமி. விவரங்கள். நந்தா, கிறிஸ்துமஸ் மற்றும் பள்ளிகள் தொடர் விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக இன்று காலை முதலே உதகையில் உள்ள தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, தொட்டபெட்ட மலைச்சிகரம், பைக்காரா படகு இல்லம் போன்ற சுற்றுலா தலங்களில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். குறிப்பாக உதகை தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் பரணி இல்லம், கண்ணாடி மாளிகை, இலை பூங்கா போன்ற இடங்களை பார்த்து ரசித்து வருகின்றனர். அதிகாலை நேரத்தில் நிலவும் உறைபனி காலநிலையோடு இந்த வெயிலும் அதிகமாக காணப்படுவதால் இந்த குழு காலநிலை நிலவுகிறது. இதனை அனுபவித்தவாறு இன்று கிறிஸ்துமஸ் விடுமுறையை கொண்டாட கேரள மாநிலம் மட்டுமன்றி தமிழகத்தில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உதகை தாவரவியல் பூங்காவில் குவிந்து ரசித்து வருகின்றனர். நந்தா, நன்றி ஐயாசாமி விவரங்களுக்கு.